அனைவருக்கும் ஆன்மநேய அன்பு வணக்கம். அன்பர்களே, இன்றைய பதிவில் அறிவியலும் ஆன்மீகமும் பற்றி சுருக்கமாக சில கருத்துக்களை பார்ப்போம். அன்பர்களே, அறிவியலை ஆன்மீகத்தோடு இணைத்த பெருமை நம் வள்ளற்பெருமானையே சாரும். ஒரு மெய்ஞானி என்பவர் பிரபஞ்சத்தில் தோன்றி உலகம் வரை சென்று பரவுவார். ஆனால் ஒரு விஞ்ஞானி உலகத்திலிருந்து தன் பயணத்தை தொடங்கி மூலமாகிய கடவுள் நிலை வரை இறங்கி வருவார். ஒரு சித்தன் என்பவன் தன்னிலே தன் பயணத்தை தொடங்கி தன் தலைவனை அடைவான். இது எப்படி என்றால், ஒரு மெய்ஞானி கல்லில் தன் பயணத்தை தொடங்கு கடவுள் வரை செல்லுவார். ஒரு விஞ்ஞானி தன் பயணத்தை கடவுளில் தொடங்கி கல்லிலும் காண்பான். சரி என்பர்களே, நாம் பெருமானிடம் வருவோம். பெருமான் தன் பயணத்தை சுத்த சிவத்தில் தொடங்குகிறார். அதனுடைய வளர்ச்சியானது இந்த மகா பிரபஞ்சம் வரை பறந்து விரிந்தது. வள்ளற்பெருமானின் அறிவை நன்கு அறிந்து கொள்ள வேண்டுமாயின் பதிவிலக்கம் என்ற தலைப்பில் பாடல் எண் 3268 மற்றும் 69 ஆகிய பாடல்களை ஊன்றி படித்தால் ஒப்புயர்வற்ற அறிவியல் அறிவு நமக்கு புலப்படும். பெருமான் காட்டிய மூலப்பொருள் எது? அருட்பெருஞ்சோதிதான். அது ஆணோ பெண்ணோ அலியோ அல்ல. அது ஆதியும் அந்தமும் எல்லா அருட்பெரும் ஜோதி. அது பெரிதினும் பெரிது, சிறிதினும் சிறிது, அரிதினும் அரிது. அருட்பெரும் ஜோதியே பெருவெளி என்று முத்தாய்ப்பாய் பேசுகிறார் நம் பெருமான். இது பெரிதினும் பெரிதாகும். அப்படிப்பட்ட பரம்பொருளின் ஆற்றல்களை பெற்றதுதான் நம் ஆன்மா. இந்த ஆன்மா நம் சிரசில் சிரநடு சிற்றம்பலத்தில் உள்ளது. இதனை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர் வடலூர் வள்ளற்பெரும் தகையதான். ஞான சபையாக காட்டியுள்ளார். அந்த ஞான சபைக்கு போகும் வழி எது? அதுதான் தயவு என்னும் தர்மச்சாலை வழியே தயவோடு சென்றால் ஞான சபையை சென்றடையலாம். இந்த ஆன்மாவிற்கு புலனாய மைந்தன் என்று சித்தாந்தம் கூறும். புலன் என்றால் அறிவு, ஆயமைந்தன் என்றால் ஆன்மா, புலனாய மைந்தன் என்றால் ஆன்மாவே குறிக்கும். கடவுள் 8 மூர்த்தங்களில் விளங்குகிறார். ஆனால் ஆன்மாவிலே மட்டும் அறிவோடு விளங்குகிறார். மற்ற 7 முகூர்த்தங்களும் ஜடமாக இருக்கிறது. அதாவது நிலம், நேர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவைகளில், சந்திரன், சூரியன் இவைகளில் ஆன்மாவை தவிர மற்ற எல்லாம் ஜடம்தான். 8வது ஆன ஆன்மாவில் அறிவு விளக்கத்தோடு விளங்குவதை புரிந்து கொண்டு விரைந்து ஆன்மலாபம் பெற முயலுவோம். அந்த ஆன்மாலயம்தான் ஞானசபை. அதுதான் வடலூர் பெருவெளி. அங்கே சென்று நம் அறிவை கூர்தீட்டி எல்லாம் அல்ல அருள்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய கருணையை பெறுவோம். அன்புடன் அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி.